வேளச்சேரியில் உள்ள ஃபீனிக்ஸ் மாலில் ஹிப்ஹாப் ஆதியோட மீசியம் ஒர்க்கு 2 படத்தோட ப்ரொமோஷனை பிளான் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஆர்வமாக ரசிகர்களும் அங்கே வந்திருந்தாங்க. ஆனால் திடீர்னு இந்த ஈவெண்ட் என்பது கேன்சல் ஆகுது. ஹிப்ஹாப் ஆதியும் நிகழ்ச்சி வரையும் வந்துட்டு ரசிகர்களை பார்க்க முடியாமல் திரும்ப போயிருக்காரு. இதற்கு முக்கிய காரணம் என்பது கூட்ட நெரிசல் தான் சொல்கிறாங்க. அப்படின்னா அங்கே என்ன நடந்துச்சு, கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதில் யார் யார் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், பொதுமக்களுக்கு இதில் எந்த அளவுக்கு பங்களிப்பு என்பது இருக்குது, ஒருவேளை திட்டமிடப்பட்ட படியே அந்த ஈவென்ட் நடந்திருந்தா என்ன விதமான அசம்பாவிதம் அங்க நிகழ்ந்திருக்கும், கரூர் விவகாரத்துக்கு அப்புறமா கூட்ட நெரிசல் விவகாரம் என்பது மீண்டும் மீண்டும் பேச்சு பொருளாக மாறி வருவது ஏன், இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஈவெண்ட்டை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இது தொடர்பான அனைத்து தகவலையுமே இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஹிப்ஹாப் ஆதியை பொறுத்தவரையுமே அவர் பாடகராக இருந்து இசையமைப்பாளராக இருந்து பல்வேறு படங்களை நடிச்சுட்டு வராரு. இப்ப சமீபத்தில் பார்த்தோம்னா மீசியம் ஒர்க்கு 2 அந்த படத்தோட ஒன்னே வந்து ஒரு ஹிட்டா இருந்துச்சு இப்ப யங்ஸ்டர்ஸ் மத்தியில. இப்ப இந்த 2 படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன் விழாவை ஒரு தனியார் பிளேஸான ஃபீனிக்ஸ் மாலில் பிளான் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஆர்வமாக இந்த ஈவெண்ட்டை பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான இன்விடேஷனை அவரே ஒரு வீடியோ மூலியமாக போட்டு சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸையும் இன்வைட் பண்ணியிருந்தார். அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, படக்குழுவும் ஹிப்ஹாப் ஆதி யாருமே அந்த மால் மேனேஜ்மெண்ட் யாருமே எதிர்பாராத ஒரு அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் என்பது இந்த ஈவெண்ட்டுக்கு வராங்க. இந்த பெரிய கூட்டம், இந்த கூட்ட நெரிசல்னாலே நம்மளுக்கு நினைவில் வரக்கூடிய ஒரு விஷயமாக கரூர் ஸ்டாம்பேஜ் மாறி இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு படத்தோட ப்ரமோஷன் விழாவுக்குமே இந்த அளவுக்கு கூட்டம் வருதா, ஒருவேளை இந்த மேனேஜ்மெண்ட்டோ படக்குழுவு இந்த மால் மேனேஜ்மெண்ட் யாருமே ஒழுங்காக இந்த ஒரு ஈவெண்ட்டை பிளான் பண்ணலையோ அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் இந்த நிகழ்வு என்பது போயிருக்கு. அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு, யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு க்ரௌட் என்பது அந்த ஈவெண்ட்டுக்கு வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேல பார்த்தோம்னா, ஒரு மாலை பொறுத்து நம்மளுக்கு தெரியும், இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல கொஞ்சம் இடம் இருக்கும், அதுக்கு மேல எப்பவுமே சாதாரணமான நேரத்திலே ஒரு க்ரௌடட் ஏரியாவாக தான் அந்த மால் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டே இருப்பாங்க, ஆள் வந்துட்டே இருப்பாங்க, அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக போயிட்டே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சின்ன சின்ன ஈவெண்ட் வேணால் மாலில் நடத்தி நம்ம பார்த்துருப்போம். ஏதோ பர்த்டே செலிப்ரேஷனோ இல்லை சின்ன சின்ன ஏதாவது ஈவெண்ட்டோ இல்லைனா சிங்கிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஸ்டார் வர போகிறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையான ஏற்பாடுகள் அங்கே நடந்திருக்கணும். ஒரு ஈவெண்ட், அதாவது அவங்க என்ன நினச்சிருப்பாங்க நம்மளுக்கு தெரியல, ஒரு ஈவெண்ட்டை அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அந்த மாலில் குவிந்த ரசிகர்களோட அந்த எண்ணிக்கையை நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட மெருதன் பட காட்சிகளை நம்ம கண்ணு முன்னாடி வந்து போவதற்கான அந்த அளவுக்கு எண்ணிக்கையில் அந்த கூட்டம் என்பது இருக்கு. அந்த மாலில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவ்வளோ கூட்டம், மேலே இருக்கக்கூடிய ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா மாடியில் நின்றுட்டு எப்படின்னாவது ப்ரொமோஷன் விழா பார்த்துட முடியுமான்ற மாதிரி அவ்வளோ பேர் மேலே நிற்கிறாங்க. அதையும் தாண்டி மாலுக்கு வெளியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. இப்போ முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒரு கூட்டம் இருக்குன்னா இவ்வளோ உள்ள இடமே இல்லை, இடமே இல்லாமல் வெளியே வரையும் இந்த கூட்டம் நீளுது என்பது போது அதையும் மீறி இன்னும் கூட்டம் சாலை வரையுமே போயிருக்கிறாங்க. அந்த போக்குவரத்து நெரிசல் காட்சிகளை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 2 மணி நேரத்துக்கு மேலாக வாகன ஓட்டிகள் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. இவ்வளவு கூட நெரிசல் நடக்குதுன்னா இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை படக்குழுவோ மால் மேனேஜரோ எதற்காக எடுக்க தவறி விட்டார்கள். இறுதியாக இந்த நிகழ்ச்சியோட அந்த இடத்துக்கு காவல்துறை வந்த அப்புறமா தான் இது ஒரு ஸ்டாம்பேஜாக மாறக்கூடும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை காவல்துறை கொடுத்த அப்புறமா தான் ஹிப்ஹாப் ஆதி கிளம்பி போயிருக்காரு. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா ஹிப்ஹாப் ஆதியை ஒரு விதத்தில் நம்ம பாராட்டணும். ஏன்னா ஒரு கூட்டத்துக்காக அவர் பல கனவுகளோட வந்திருப்பார். நம்ம போய் ஃபேன்ஸை சந்திக்க போகிறோம், இது மூலமா நம்மளுக்கு ஒரு பேர் கிடைக்க போது, நம்மளுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்றத ஒரு பலத்தை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் ஒரு கூட்ட நெரிசல் அதிகமாகிடுச்சு, போலீஸாரை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா காவல்துறை அந்த இடத்துக்கு வந்த பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பார்த்துருப்பாங்க. இது எல்லாமே வேலைக்காகல அப்படின்ற பட்சத்தில் ஈவெண்ட்டையே கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை காவல்துறை கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஹிப்ஹாப் ஆதிக்கு போனதும் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஏன்னா அங்க இருந்து ஈவெண்ட்டுக்கு அவர் முன்னாடியே போயிருக்கிறாரு, அவராலே உள்ள என்ட்ரன்ஸ் ஆக முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் என்பது அதிகமாக இருந்துச்சு. இப்படி மக்கள் தொகை, அங்க மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, உங்களால உள்ள போக முடியாது, இன்னும் நீங்க போனீங்கன்னா கூட்டம் அதிகமாக வரக்கூடும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுமே ஹிப்ஹாப் ஆதி அங்க இருந்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம அங்க இருந்து கிளம்புறாரு. அப்புறமா ஒரு மன்னிப்பு வீடியோவும் போறாரு, என்னால கலந்து கொள்ள முடியவில்லை, மீண்டும் இன்னொரு நாள் சந்திக்கலாம். முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, போலீஸார் காவல்துறை சார்பில் இருந்து எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு, இன்னும் நீங்கள் வந்துட்டீங்கன்னா கூட்டம் அது மாதிரி அதிகமாகும், ஆல்ரெடி உள்ளே ஒரு ஸ்டாம்பேஜ் நடக்கிற அளவுக்கு கூட்டம் இருக்குது, அதனால் நீங்கள் தயவு செய்து திரும்பி போயிடுங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை மதிப்பளித்து அதற்கான ஒரு மதிப்பை கொடுத்து நான் இங்கேருந்து கிளம்புறேன்ற மாதிரி ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தார். இப்போ இந்த கேள்விகள்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, ஒரு கூட்டம் ஆரம்பித்த அப்புறமா தான் காவல்துறை உள்ளே காப்பாற்றணுமா, இதற்கான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள், மக்களுக்கு
மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதான ஒரு கவர்மெண்டோட வேலை, ஒரு காவல்துறையோட வேலை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நிற்பாங்க. இந்த கேள்விகள் எல்லாமே கவர்மெண்ட்டை நோக்கி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு தனி மனித ஒழுக்கம், தன் உயிர் தன்னோட பாதுகாப்பை உறுதி செய்வது என்பது ஒரு தனிநபருக்கு அந்த உணர்வு என்பது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்மளே நம்மளோட பாதுகாப்பை என்ஷூர் பண்ணலனா ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு காவல்துறை எனக்கான பாதுகாப்பை கொடுக்கும்னு நினைக்கிறதே ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். நிறைய ஒரு இப்போ நடக்கக்கூடிய அந்த சினிமா துறை சார்ந்த இல்லைன்னா எல்லா ஈவெண்ட்டுகளும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அங்கே போயிட்டு ஒரு கட்டுக்கடங்காத அளவுக்கு கூடுவதை நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாமே இந்த வயசுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். ஒரு இடத்துக்கு போகணும், வைப் பண்ணணும், ஸ்டேட்டஸ் எடுத்து போகணும், ஒரு ஸ்டார் இருக்கிறாருன்னா நான் அந்த நிகழ்வுக்கு போயிருக்கேன்னு சொல்லி அது ஒரு ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுன்றதெல்லாம் உளவியல் ரீதியாக இந்த வயசுல அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் அதையும் தாண்டி நம்மளோட சேஃப்டி தானே மஸ்ட்டு. நீங்கள் ஒரு ஸ்டாரை பார்க்க போகிற அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதும், ஒரு வைப், ஒரு நாள் சந்தோஷன்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. போனால் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே நம்ம போகக்கூடாது. ஏன்னா இந்த டே பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரையுமே மாலில் அவ்வளோ பசங்க கிட்டத்தட்ட நெருக்கிட்டு நிற்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குது. அதுக்கு பின்னாலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அவங்க கலைஞ்சு போக ஆரம்பித்தாங்கன்னா அட்லீஸ்ட் இங்கே என்ன ஆகும்னா அந்த கூட்டம் என்பது குறையும். இன்னும் அவங்க கூட்டம் இருக்கிறாங்க, நானும் எப்படின்னா உள்ளே போயிடுவேன், அதுவரை நான் நிற்பேன், திரும்பி போக மாட்டேன்னு சொல்லி இன்னும் நிறைய இளைஞர்கள் வந்து கொண்டுட்டே இருக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு மோசமான சமுதாயத்தின் போக்காக நம்மளால பார்க்க முடியுது. என்னுடைய உயிரை தாண்டி என்னோட பாதுகாப்பை தாண்டி அந்த சினிமா ஸ்டாரை நான் பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயம். அப்புறமா தான் நம்ம காவல்துறையை நோக்கி கேள்வி கேட்கணும். ரெண்டாவது என்னன்னா, இது பொதுமக்களை தாண்டி இந்த படக்குழுவினும் சரி மால் மேனேஜ்மெண்ட்டும் சரி இதெல்லாம் வந்து அவங்க முன்னாடியே வந்து கணிச்சிருக்கணும். இவ்வளோ பேர் வரவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அப்புறம் என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும். மாலை பொறுத்தவரையுமே சில என்ட்ரன்ஸ் இருந்தாலுமே ஒரே நேரத்தில் இப்போ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா ஒரே டைம்ல எல்லாராலும் வெளியேற முடியுமான்னு சொல்லி அவங்க பார்த்துருக்கணும். இப்படி எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லாமல் இப்போ ஒரு பொது இடங்கள்ல இது மாதிரி ஏதாவது ஈவெண்ட் நடக்குதுன்னா அதுக்கு நம்ம முறைப்படி அரசாங்கத்திடம் அனுமதி கேட்கணும். காவல்துறை கிட்ட போயிட்டு அவங்க அனுமதி கேட்பாங்க. அப்படி அனுமதி கேட்கின்ற பட்சத்தில் காவல்துறை அந்த இடத்துக்கு விரைந்து இவ்வளோ பீப்புள் இவங்க வருவாங்களா, இங்கே அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருக்கா, நீங்கள் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி அவர்களோட பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக காவல்துறையின் சைட்லேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிரைவேட் பிளேசஸ்ல இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அது மால் மேனேஜ்மெண்ட்டோட முடிஞ்சிருதோ அப்படின்ற கேள்வி தான் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ காவல்துறை, கவர்மெண்ட்டு, அந்த படக்குழுவினர் இது எல்லாத்தையுமே தாண்டி இளைஞர்களுடைய போக்கு என்பது ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இளைஞர்களையும் தாண்டி குடும்பத்தோட, அதாவது வயசானவங்களை கூட்டிட்டு போறாங்க, குழந்தைகளை கூட்டிட்டு போறாங்க, ஏதோ ஒரு நட்சத்திரம், சினிமா நட்சத்திரமா இருக்கிறாங்க, அவர்களுடைய முகத்தை பார்ப்பதற்காக தன்னுடைய கை குழந்தைகளையும் அங்கே அழைச்சிட்டு போறது தான் ரொம்பவே வந்து ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்கு. நான் எவ்வளவுதான் ஒரு காவல்துறையால செய்ய முடியும். நீங்க கரூர் ஸ்டாம்பேஜே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயுமே டிவிகே அரசோட அந்த மனப்பான்மையும் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் உயிரிழக்கணும்ன்றது கிடையாது. கட்டுக்கடக்கான மக்கள் வந்து ஒரு தலைவரை, அதாவது ஒரு தலைவரை தாண்டி ஒரு நடிகரை பார்க்கணுன்றதுக்காக அங்க குவிஞ்சாங்க. இது பொதுமக்களோட தப்பு. அங்க குழந்தைகள் போயிருக்கிறாங்கன்னா இந்த இடத்துக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதையும் தாண்டி பெற்றோர்கள் கூட்டிட்டு போனாங்க. காவல்துறை இப்போ தாவேகா அரசு காவல்துறை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அவங்க சரியா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா காவல்துறையினர் எப்படி அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணாங்கன்னு நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ விஜய் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாரு, எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரலன்ற மாதிரி சொல்றாங்க. காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, போதுமான இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க கொடுத்தோம், இங்கே நீங்க இதுக்கு ஸ்டாப் பண்ணிடுங்க, நீங்க அந்த இது பாயிண்ட்டுக்குள்ள போவாதீங்க, கூட்டம் அதிகமாயிடுச்சு, திரும்பி போயிடுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தும் விஜய் அவர்கள் அங்க போவன்ற மாதிரி போனாரு. அதனாலதான் இந்த ஸ்டாம்பேஜ் நடந்துச்சு என்பது காவல்துறையோட குற்றச்சாட்டு. அன்னைக்கும் ஒருவேளை இன்னைக்கு ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் திரும்பி போனது மாதிரியே இங்க கூட்டத்தை கருத்தில் கொண்டு, மக்கள் நலனை கருத்தில் கொண்டு, அவரோட ஃபேன்ஸை கருத்தில் கொண்டு ஒரு ஸ்டாம்பேஜ் இங்க நடக்கக்கூடாதுன்ற ஒரு அக்கறையோடு அவர் திரும்பி போன மாதிரி விஜய் அவர்களும் திரும்பி போயிருந்தார்னா இன்னைக்கு ஒரு கரூர் ஸ்டாம்பேஜ் என்பது நடக்காமல் இருந்திருக்கும்ன்றதான் அவரோட கருத்தாக இருக்கு. ஒரு பட்சத்தில் பார்க்கும்போது அவரும் இந்த கூட்டத்தை குறைப்பதற்கான ஒரு பங்குல முதலமைச்சர் விஜய் அவர்களும் பங்கு கொண்டிருக்கலாமேன்றதா ஒரு விமர்சனம். அதையும் தாண்டி இன்னைக்கு ஹிப்ஹாப் ஆதியோட ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம்னா, ஒருவேளை ஹிப்ஹாப் ஆதியும் நான் வந்துட்டேன், இன்னைக்கு வந்து இதை நான் பிளான் பண்ணியே தீர்ந்துட்டோம், அதனால கண்டிப்பா நான் அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு போயிடுவேன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் இருந்திருந்தான்னா அந்த கூட்டத்தோட புகைப்படங்கள், வீடியோ காட்சியில் நீங்க பார்த்துருந்தா தெரியும், மீண்டும் ஒரு ஸ்டாம்பேஜான அச்சப்படும் அளவுக்கு தான் அந்த வீடியோக்கள் என்பது இருக்கு. ஒருவேளை இன்னும் அவர் வந்திருந்தாருன்னா இந்த செய்திகள் இன்னும் பரவி இருக்கும். ஹிப்ஹாப் ஆதி வந்துட்டாரு, அந்த ஈவெண்ட் கேன்சல் ஆக போறதுலாம் எல்லாம் வாங்கன்ற மாதிரி இன்னும் அடித்து பிடித்து கொண்டு இப்போ அவர் அந்த மால்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு தான் அவர் போவாங்க. ஏன்னா ஸ்டார்களுக்கு ஒண்ணுமே ஆகாது
ஆகாத மாதிரி ஒரு பாதுகாப்பு என்பது இருக்கும், பொதுமக்களுக்கு இருக்காது. அப்போ இன்னும் இது இன்னொரு ஸ்டாம்பேஜை நோக்கி தான் போயிருக்கும். இந்த விஷயங்களை தான் மறுபடியும் சொல்ல வரும். நீங்கள் ஒரு கட்சியோட தலைவரையோ இல்லைனா ஒரு நடிகரையோ இல்லை பாடகரையோ இல்லை ஒரு யாரோ ஒரு பிரபலங்கள் நீங்கள் பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு நடந்து முடிந்த ஒரு அசம்பாவிதம் மூலியமாக நம்ம பல்வேறு விஷயங்களை கற்றுக்கணும். அதுக்கப்புறமா ஏன்னா கரூர் ஸ்டாம்பேஜ் என்பது ஒரு பெருந்துயம், இது மாதிரி ஒரு விஷயமே நடந்தது கிடையாது. இதுல இருந்து கற்றுக்கொண்டாவது இளைஞர்கள் ஒரு கூட்டத்துக்கு போறோம்னா அதை நம்ம என்ஷோர் பண்ணிக்கணும். நம்ம ஒரு தனி மனிதன் கிடையாது, நம்மளை சுற்றி ஒரு சமூகம் ஒரு குடும்பம் இருக்கு, நம்மளுக்கு ஒரு சமுதாய பொறுப்புகள் இருக்கு. அதையும் தாண்டி நம்மளோட உயிர் என்பது நம்மளுக்கு முக்கியம். அதனால எந்த ஒரு ஸ்டார் ஈவெண்ட்ஸா இருந்தாலுமே போறதுக்கு முன்னாடி அங்க தேவையான ப்ரிப்பரேஷன் இருக்கா, அங்க நல்ல நம்மளுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்கா அப்படின்னு நீங்க எதுவுமே தெரியாம அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்க பாக்குறீங்க உள்ள அவ்வளவு கூட்டம் இருக்கு, நம்ம போனா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நம்மளுக்கு தேவையான வசதிகள் உள்ள நம்மளுக்கு இல்லைன்ற பட்சத்துல தயவு செஞ்சு நீங்கள் வீடு திரும்புங்க. நானும் உள்ள போயிட்டு மேலும் கூட்டத்தை அதிகமாக்குறேன், இந்த கூட்டத்தை அடிச்சு பிடிச்சு அலை மோதி கொண்டு எப்படியாவது நான் அந்த ஸ்டாரை பார்த்துடணும் அப்படின்ற மனநிலை தயவு செய்து வாழாதீர்கள். உங்களுக்கு இந்த வைப் பண்ணணும், இந்த வயசோட வாழத்துக்கான பல்வேறு வழிகள் இருக்கு. அதையும் தாண்டி தனது உயிரையும் பணையும் வைத்து நான் அவரை பார்த்தே தீருவேன், நான் பார்க்கும்போது சக மக்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த கூட்டத்தில் எப்படின்னா போயிடணும் அப்படின்ற மனப்பான்மையை தயவு செஞ்சு கைவிடுங்க. இப்படி நம்மளோட உயிர் பற்றி நம்மளோட பாதுகாப்பை பற்றி நம்மளே கவலைப்படாம ஒரு அசம்பாவிதம் நடந்து முடிந்த அப்புறமாக இது காவல்துறை மீதோ இல்லை பொதுமக்கள் மீதோ இல்லை அந்த ஈவெண்ட்டை அரேஞ்ச் பண்ணவங்க மீதும் அந்த பழியை தூக்கி போடுறது என்பது சரியாக இருக்காது. அதே சமயம் காவல்துறையினரும் இந்த சட்டங்களை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகணும். எப்படி ஒரு பொது இடங்கள்ல ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அதுக்கான பர்மிஷன் கொடுக்கறதுக்கு பல்வேறு ப்ராசஸ் இருக்கோ, பல்வேறு செக்கிங் ப்ராசஸ், அதுக்கான அந்த பாதுகாப்பு ரீதியான விதிகள் எவ்வளோ இருக்கோ அதவே ஒரு பிரைவேட் ஸ்பேஸ்ல இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்குதுன்னா அதற்கான அனுமதி பெறுவதற்கான வழிகளும் கிட்டத்தட்ட இதே மாதிரி நீங்க கொண்டு வரணும். அந்த ஈவெண்ட்டை பிளான் பண்றவங்களும் நிச்சயமாக பார்க்கக்கூடிய ஃபேன்ஸுக்கும் பார்வையாளர்களுக்கும் அவர்களுக்கும் சேர்த்தே பாதுகாப்பு வழங்குவதற்கான நடவடிக்கை ஈடுபடணும். ஏன்னா கூட்ட நெரிசல்ல உயிர் போவது என்பது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. நம்ம கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நரக வழியோட தான் அந்த உயிர் என்பது போகும். ஸோ ஒரு விஷயம் ஒரு அசம்பாவிதம் நடந்து முடிஞ்சிருக்கு, ஒரு பெருந்துயரம் முடிஞ்சிருக்குன்னா அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும், அதனால நமக்கான சேஃப்டியை நம்மளே முதல்ல என்ஷூர் பண்ணிக்கணும். இது போன்ற விஷயங்கள் மறுபடியும் நடக்காம இருக்க உங்களோட குடும்பத்தை சார்ந்த யங்ஸ்டர்ஸ், அதாவது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இது மாதிரி ஈவெண்ட்டுக்கு போறாங்க, அங்க என்ன பாதுகாப்புலாம் இருக்குன்னு தெரிஞ்சு அனுப்புங்க. அப்படி நம்மளும் போயிட்டா நம்மளோட பாதுகாப்பை நம்ம உறுதி செய்து கொள்ளணும். இந்த இடத்துல இப்பா பாதி திரும்பி போனது, காவல்துறை அவரை எச்சரித்தது, மால் மேனேஜ்மெண்ட், இது குறித்தெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி பதிவில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.